ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து மீன் சொதி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். மீன் சொதி என்று யாழ்ப்பாணத்தில் சொல்கிறது முஸ்லீம்காரர் பால் ஆனம்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்துக்காரர் வந்து சொதி என்று தான் சொல்கிறது. அதில் மீன் போட்டும் சொதி வைக்கலாம், மீன் போடாமலும் சொதி வைக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தலை மீன் போட்டு சொதி எப்படி வைக்கிறேன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் காட்டுறேன். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, மற்றது மீன் தலை, அதோட முதலாவது பால், ரெண்டாவது பால். முதலாவது பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்துருக்கிறேன். பாருங்க, சொதி வைக்க தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இதில் டெக்ஸாகவும் தாரேன். பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சொதி வந்து கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இடியப்பமும் சாப்பிட்றதுக்கும், மற்றது புட்டு சாப்பிட்றதுக்கும், சோறுக்கும் தான் கூடுதலாக சொதி சேர்ப்பினம். மற்றும்படி வேறு ஒரு சாப்பாட்டுக்கும் பெருசாக சேர்க்குறதில்ல. இந்த மூண்டுக்கு தான் கூடுதலாக சொதி சேர்க்கிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்முறைன்றதை பற்றி காட்டுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. முதல் சட்டி ஒன்று எடுங்க. அந்த சட்டியில் வந்து வெங்காயம் பாருங்க, நான் போடுறேன். வெங்காயத்தை முதல் போடுங்க சட்டியில். அதுக்கு பிறகு கருவேப்பிலையை போடுங்க. மற்றது பச்சை மிளகாய், உள்ளி பாருங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, மற்ற ரம்பை இருந்தால் ரம்பையும் போடுங்க. எல்லாம் கூட்டிட்டு தான் நான் நெருப்பு ஆன் பண்ணுவேன். இன்னும் நெருப்பு ஆன் பண்ணல, நெருப்பு இன்னும் போடையில். பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி செய்முறைன்றது. இப்போ வந்து இது வெந்தயம் ஒரு சின்ன கரண்டி வெந்தயம் போடுங்க. சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி வெந்தயம் போட்டால் கொஞ்சம் திக்காக வரும், மற்ற கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெந்தயம் போடுறேன் நாங்கள். வெந்தயத்துக்கு பிறகு நச்சீரகம் போடுறேன். நச்சீரகம்னா சின்ன சீரகத்தில் சின்ன சீரகம் இருக்குல்ல, அது ஒரு கரண்டி போடுறேன். அதுக்கு பிறகு உப்பு சேர்ப்பேன். பாருங்க, மஞ்சள் சேர்ப்பேன். பாருங்க, இந்த மஞ்சள் போடுறேன். அடுத்தது உப்பு வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விடுங்க, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன்ண்டு. அதுக்கு பிறகு மீன் தலை, அந்த நான் எடுத்து வச்ச தலை மீன் போடுறேன். பாருங்க, தலை மீன் போட்ட பிறகு இனி அடுப்புண்ட நெருப்பை ஆன் பண்ணுங்க. நெருப்பு ஆன் பண்ணி ஃபுல்லில் விடுங்க. நெருப்பு ஃபுல்லில் இருந்தால் தான் டக்கண்டு ஹீட் ஆகும். இனி வந்து உள்ளுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் கிளவுங்க. ஒரு கரண்டி எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மஞ்சள், உப்பு எல்லாம் கிளப்படணும். அப்போ அதுக்காக ஒருக்கா அப்படியே கிளந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி இது வந்து சூடாகட்டும். நல்லா ஃப்ளேமை வந்து நல்லா ஃபுல்லிலேயே வையுங்க. பாருங்க, நான் ஃபுல்லில் விட்டு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி ஒரு மூடி ஒன்று எடுத்து இதை மேலால் மூடணும். பாருங்கள், இந்த நான் மூடுறேன். ஏன் இதை மூடுறேன்னுண்டா, மீன் தலை போட்டு நாங்கள் இப்போ தண்ணி ஹீட் ஆகி அந்த தலை வந்து நல்லா அவியணும். அதுக்காக தான் நான் மூடி வைக்கிறேன். நான் திறந்து காட்டுறேன். பாருங்கள், எப்படி மீன் வந்து தண்ணி எப்படி கொதித்து மீன் தலை எப்படி அவிஞ்சிருக்கண்டு பார்த்தீங்களா. இனி வந்து இது வந்து நல்லா ஹீட்டாகி மீன் தலையெல்லாம் அவிஞ்சிட்டுது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பார்த்தீங்களா, மீன் நல்லா தலை அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் தக்காளி பழத்தை போடணும். தக்காளி பழத்தை போடுங்க. தக்காளி பழம் நல்லா அவியும் வரைக்கும் அந்த ஃப்ளேமை வந்து கூட்டியே விடுங்க. அது ஃப்ளேம் இருந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும், நெருப்பு கூடவே இருக்கட்டும். அப்போ தான் தக்காளி பழமும் அவியும். பாருங்க, நான் நெருப்பை காட்டுறேன். எப்படி எந்த ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம்லேயே தான் நெருப்பு இருக்குது. இப்போ அந்த நெருப்பிலேயே வச்சு நல்லா அவியுங்க. இந்த நெருப்பை காட்டுறேன். பாருங்க, தக்காளி பழம் நல்லா அவிஞ்சி வந்த பிறகு
அதுக்கு பிறகு வந்து கப்பிப்பால் விடணும். கப்பிப்பால்ண்டா தேங்காய் பாலில் எடுத்த கடைசி பால். நான் சொன்னேன் இல்லை, அதில் 2 பால் இருக்கு, அந்த கப்பிப்பாலும் முதலாவது பாலும். இப்போ கப்பிப்பால் வந்து விடணும். கப்பிப்பால் விடைக்குள்ள வந்து நீங்கள் நெருப்பை குறைச்சிடணும். ஏனெண்டா கப்பிப்பால் விடைக்குள்ள நெருப்பை குறைக்க சொல்கிறேன். ஏனெண்டா திரையை பார்க்கும். இப்போ பாருங்க, நான் இதை வந்து நெருப்பு வந்து குறைச்சிட்டேன். இனி பால் விட போகிறேன். பால் விட்டோன்னே திரையை பார்க்கும். திரையை பார்க்குறேன்னா அந்த கட்டி கட்டியாக பால் வந்து கட்டி கட்டியாக தண்ணி வேற பால் கட்டி கட்டியாக புரிம்பாக வேற பார்க்கும். இப்போ அதுக்காக நெருப்பை குறைச்சி விடுங்க. நல்லா குறைச்சி விட்டுட்டு ஆற்றணும். இந்த சொதியை வந்து நீங்கள் இந்த கரண்டியால் எடுத்து ஊற்றி கொண்டிருக்கணும். அதுதான் ஆற்றுறன்னு சொல்கிறது. ஆற்றி கொண்டிருக்கணும். ஏனெண்டா ஆற்றினா தான் திரையாது. பாருங்க, நான் செய்வேன் எப்படி என்று காட்டுறேன். இந்த இப்படி ஆற்றி கொண்டு இருந்தீங்கன்னா சொதி வந்து திரைஞ்சி போகாது. திரைஞ்சி போகாதுண்டா அந்த தண்ணி வேற அந்த பால் புரிம்பாக வர்ற மாதிரி வராமல் ரெண்டும் தண்ணியோட எல்லாம் பாலெல்லாம் மிக்ஸ் ஆகும். நெருப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்க. பால் விட்டோன்னே நெருப்பை உடனே குறைச்சிடணும். இப்படி ஆற்றி கொண்டு இருந்தீங்கன்னா திரையாது. இப்படியே கொதித்து விரைக்குள்ள பிறகு முதல் பால் விடணும். இந்த பாருங்க, நான் அடுப்பின் நெருப்பை காட்டுறேன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ குறைச்சி விட்டுருக்குறான்னு. குறைச்சி விட்டு இப்படி ஆற்றி கொண்டே இருங்க. இந்த கொதிச்சிட்டு கப்பிப்பால் வந்து கொதிச்சிட்டுது. இனி வந்து நாங்கள் முதல் பால் விடுவோம். நான் நெருப்பு குறைச்சி தான் விட்டுருக்குறேன்னு பார்த்தீங்களா. இனி ஆற்றி கொண்டே இருக்க கொதிச்சிடும். இப்படியே இந்த ஆவி வருது பார்த்தீங்களா, கொதிச்சிட்டுது. அப்போ இனி முதல் பால் விடுறேன். நான் முதல் பால் விட்டோடனே அந்த கிரேவி களி மாரி வேற அந்த திக்னஸ் கூட வேற இருக்கும் இந்த சொதியில். அதையும் இனி இப்படியே ஆற்றி கொண்டு இருந்தீங்கன்னா சரி. அப்படியே ஆற்றி கொண்டிருக்க நெருப்பை குறைச்சே விடுங்க. நான் கூட்டே இல்லை. சொதி வந்து நல்ல சூடாயிடும். அந்த மீடியம் ஃப்ளேமில் அந்த குறைச்சி விட்ட ஃப்ளேம்லேயே நல்ல ஹீட் ஆகினோடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாம் அவிஞ்சி வந்துட்டு நல்ல பால் நல்ல ஹீட் ஆகிட்டுது. இனி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெய்யுங்க, ஆறட்டும். சொதி ஆறணும். ஆறினா பிறகு தேசிப்புளி விடணும். நாங்கள் ஒரு ஸ்பூன் தேசிப்புளி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேசிப்புளி புளிஞ்சு விட்டு விடுங்க. என்னட்ட தேசிப்புளி இல்லையாண்டபடியே நான் விட இல்லை. ஆனால் நீங்கள் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், நான் ஒரு டிஷ்ஷில் போடுறேன். போட்டுட்டு குடிக்க போகிறேன். குடித்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குண்டு. மீன் தலையும் நல்லா அவிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நான் இப்போ குடித்து பார்க்க போகிறேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் காணாது. கொஞ்சம் உப்பு சேர்த்தேன்டா ஓகேயாக இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அளவாக உப்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க தானே ஜெஃப்னா ஸ்டைலில் எப்படி சொதி வைக்கிறன்றது, ஜெஃப்னா சொதி எப்படி வைக்கிறன்றதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்ன மாதிரின்னு சொல்லி போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.